ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Tutor Joes ஸ்டான்லி. இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் நான் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் வீடியோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 90% ஆஃப் வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் PHP MVC கான்செப்ட் அண்ட் நம்மளோட சேனலோட ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தோணிருக்கும், இந்த வேர்டு, இந்த லே ஆஃப் அப்படின்ற இந்த வேர்டு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டுருக்கோம், கரெக்டுங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜஸ்ட் நான் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி லே ஆஃப் ஏகப்பட்ட நியூஸ் எனக்கு வந்தது. அண்ட் தென் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லையும் சரி, டெலிகிராம்லையும் சரி, அண்ட் தென் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி லே ஆஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நிறைய கம்பெனி லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரில் ஐடியில் நமக்கு வந்து ஜாப் இருக்காதா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் வந்து நானும் பார்த்தேன். அதே மாதிரி பாருங்கள், நான் வந்து இதில் பாருங்கள், எனக்கு சன் நியூஸ் இருக்குது, சன் நியூஸில் பார்த்தேன். அந்த நிறைய நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் பற்றி பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த லே ஆஃப் பார்த்தெல்லாம் நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி சார் இப்போ தான் சார் நாங்கள் வந்து ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்டே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் நான் சாட் ஜிபிடி வீடியோ பற்றி நான் போடும்போது நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டீங்க, இந்த சாட் ஜிபிடினால வந்து நமக்கு ஜாப் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இப்போ இந்த வீடியோக்கு நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். இப்போ இந்த 2023 வந்து இந்த பணம் வீக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏகப்பட்ட லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து ஐடி ஃபீல்டெல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிஸ் ஒரு நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை கண்டிப்பாக லே ஆஃப் பண்ண மாட்டான். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகுலராக ட்ரெண்டில் இருக்கிற எல்லா கோர்ஸஸும் அடிஷ்னலாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சார் இல்லை சார் 12 hours நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைமே இருக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ½ an hour, ஒரு 10 minutes நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு புது டெக்னாலஜி நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு ஈஸியாக நீங்கள் வெவ்வேறு கம்பெனிஸ் அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து அந்த சாட் ஜிபிடி பற்றி நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லாமல் போயிடுமா, ஐடி டிபார்ட்மெண்ட் அப்போ வந்து நல்லா இருக்காதா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ சாட் ஜிபிடி வந்து இப்போ ரிசர்ச்சில் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் டோட்டலாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னென்னா பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க ஒர்க்கை ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் உங்களோட நாலேஜை நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராமிங் கோர்சஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், மெதுவாக ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ரோக்ராமிங் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ், துபாய், சவுதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 5 இங்கே வந்து நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ, ராஸ்பெரி பை இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏஜ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம், எந்த ப்ரோக்ராமிங் வேணாலும் ஈஸியாக படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமிங் வந்து எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து ஐடிக்கு போகிறது இருந்தால், சார் எனக்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக வரவே வராது சார், அதனால தான் நான் ஐடி போக முடியல, நான் இப்போ பாருங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு ஐடி ஜாப் கிடைக்கல, ஏன்னா எனக்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக வராது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் வந்து மெயினாக வந்து அது உங்களோட மைண்ட் செட்டு தான். ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து C++ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தடுத்த புது டெக்னாலஜி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும்.
அப்ப நான் இதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ சி ப்ரோக்ராமிங் பாருங்க, இது ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு. இந்த நம்ம வெப்சைட்ல பாருங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் எப்படி போடணும், அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் என்ன எல்லாமே தெளிவா நான் கொடுத்துருக்கேன். நீங்க இதை ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட டிஸ்கார்ட் குரூப்ல எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்டிவா ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரெகுலரா அவங்க எல்லாருமே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் டிஸ்கார்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இப்போ நான் ஒரு டிஸ்கார்ட் குரூப் வச்சிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய டெவலப்பர்ஸ், பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய டெக்னிக்கல் ஃபாரம்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட லிங்க்ல இருங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஐடி ஜாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் ChatGPT எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏஐ வந்து டெவலப் பண்ணது பைத்தானில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான் ஃபியூச்சரில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸு அண்ட் தென் டேட்டா சயின்டிஸ்ட்டு, நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கும். அண்ட் தென் வந்து சைபர் செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஒவ்வொரு ஜாப், அந்த ஜாப் ரோல் என்ன, அதை பற்றி நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போக போக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு எதை பற்றி, எந்த ஜாப் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும், என்னென்ன படித்தா அந்த ரோட் மேப் எதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த பர்டிகுலர் கோர்ஸ், நான் அந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும், அந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், அது ரோட் மேப் கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்பராக இருந்தால் மினிமம் ஒரு 4 to 5 லாங்குவேஜஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த லாஜிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் என்னோட சி ப்ரோக்ராமிங் வீடியோ பாருங்கள். அது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் வந்து ரெக்கார்டட் வீடியோனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் மெயினாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கிறது கஷ்டமே கிடையாது. இந்த ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ வேற ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், நான் ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சிருக்கேன், ஐடி ஃபீல்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வர முடியும். நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ரெஸ்யூம்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனி எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அவங்க என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நிறைய ஃப்ரீ ஹோஸ்டிங்ஸ் இருக்குது, அந்த ஃப்ரீ ஹோஸ்டிங்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை உங்கள் ரெஸ்யூம்ஸில் நீங்கள் பண்ணலாம். டிஜிட்டல் ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லே ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஜாப் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்டேட்டில் இருக்கணும். ரெகுலராக வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் வந்து என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், இதை பற்றி நான் இன்னும் இன்டெப்த்தாக நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எந்த டாப்பிக்கில் நான் வந்து ஜாப் ஓரியன்டாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த லே ஆஃப் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். லே ஆஃபை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா இன்னும் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப ஈஸியாக நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சரி, நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னா, ஒரு ஒர்க்கு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்குறீங்கன்னா அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் நமக்கு சொல்கிறது. அதில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் படிக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு வந்து அதில் போட்டால் போதும், ஒரு எஸ்ஏ எழுதுனா அந்த எஸ்ஏ ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அவங்க யோசிக்கிற அந்த விஷயம் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வர 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 இந்த ஏஐஸ் வர 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 நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வருது. ஸோ அப்போ
நீங்க ரெகுலரா உங்க ரெகுலர் பிராக்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க படிக்கும்போது நோட்ல எழுதி நீங்க பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நான் அது மட்டும் இல்லாம வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றது வந்து ஷெட்யூல் பண்ணி பிராக்டிஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? அது ரெகுலரா நீங்க கான்ஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஜிம்முக்கு போலாம், ரன்னிங் போலாம் அப்படிங்கறது நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஒரு 2 நாள் போவீங்க, ஆனா 3ஆவது நாள் போக மாட்டீங்க. தூங்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகிராமிங்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பா நீங்க ஜாயின் பண்ணிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்க இந்த ஒர்க்கை நீங்க பண்ணும்போது இன்னும் எஃபிஷியன்ட்டாவும் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? இப்பதான் நான் ஒரு ஃப்ரெஷர், இப்பதான் நான் படிக்க வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பாருங்க, நான் ஃபுல் கோர்சஸ் பாருங்க நிறைய போட்டிருக்கேன். C++, பைத்தான், ஜாவா, HTML, CSS இந்த மாதிரி நிறைய ஃபுல் கோர்சஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சார் நான் செலக்டிவா நான் வெப் டெவலப்மெண்ட் தான் போகணும், நான் வந்து சைபர் செக்யூரிட்டி தான் போகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி நம்ம இன்னும் இன்டெப்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ எந்த ஜாப் வந்து அதிகமா நீங்க எல்லாரும் கேட்குறீங்களோ அதை பத்தி நல்ல டீடைல்டா இன்னும் என்னென்ன படிச்சா நல்லா இருக்கும் அந்த ரோட் மேப்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் லே ஆஃப் பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எப்பவும் போல் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணுறது, அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் ரெகுலராக நீங்கள் அப்டேட்டில் இருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.